ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் அப்படின்னா என்ன? என்னோட டைக்வாண்டோ மாஸ்டர் அவர் ஒரு வாட்டி ஒரு செங்கலை காட்டி எப்படி இந்த செங்கலை உடைப்பீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் அப்படியே கையால் உடைப்பேன் அப்படின்னு. தப்பு அப்படின்னார். வாண்ட் டு பிரேக் அ பிரிக், டோன்ட் லுக் அட் த பிரிக், லுக் பியாண்ட் த பிரிக். செங்கலை பார்க்காதீங்க, செங்கலை தாண்டி பாருங்க. அதே மாதிரி நீங்க காலேஜை செலக்ட் பண்ணும்போது உங்க பர்பஸ் வந்து காலேஜ் ஜாயின் பண்றது இல்லை, அதை தாண்டி 5 வருஷம், அதை தாண்டி 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி இருக்கும் அதான் பார்க்கறது. அதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். இது வந்து உங்க டிஎன்ஏல ஊறி இருக்கும். அப்படியே ஊறி நீங்க வந்து அந்த ஃபீலிங்கோட நீங்க அப்படியே கண்ணில் கண்ணீர் வந்து நீங்க எழுதணும், இதான் என் பர்பஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதாங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். அதை நீங்க எழுதுங்க. காலேஜ்ல வந்து அவங்க வந்து யாருக்கு அப்ளிகேஷன் போடுறீங்களோ அவங்க அதை பார்த்துட்டு ஆஹா இதாங்க வேணும், இந்த கேண்டிடேட் தான் வேணும்னா அந்த லெட்டர்ல இருந்து உங்களை செலக்ட் பண்ணணும். யூ டூ இட். தட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தேன்னா கண்டிப்பா சேவ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, so that they also bring out a powerful statement of purpose.